யாரு நீங்க? அப்படின்னு நம்ம ரீனா கேட்டோனே ஒரு செகண்ட் பக்குன்னு ஆயிருச்சு. அட பாவிங்களா! மெமரி லாஸ் அப்படின்னு கொண்டு போறீங்களாடா அப்படின்னு. நல்ல வேளை அவங்க அந்த ஆங்கிள்ல வந்து கொண்டு போல. அண்ட் நம்ம எல்லாருமே எதிர்பார்த்த மாரி சீசன் 3 வந்து 2026ல வருது அப்படின்றத கடைசியா போட்டு முடிச்சாங்க. அதுவுமே ஒரு பெரிய ஒரு எக்ஸைட்மெண்ட்டா தான் இருந்தது. ஏன்னா ஹார்ட் பீட்ட பொறுத்த அளவுக்கு நீங்க எத்தன சீசன் விட்டுட்டு இருக்கீங்களோ, அத்தனையுமே நாங்க பார்க்கறதுக்கு ரெடியா தான் இருக்கோம் அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் தான். சரி ஓகேங்க. இன்னைக்கு கடைசியா வந்த 4 எபிசோட வந்து ஃபர்ஸ்ட்லேருந்து ரிவ்யூ பண்ணிடலாமா? எபிசோட் 97 ஸ்டார்ட் பண்ணுறப்பவே பார்த்தீங்கன்னா நம்ம விஜயோட பாஸ்ட்ல ஸ்டார்ட் பண்ணது வந்து ஒரு சூப்பரான விஷயமா இருந்தது. ஏன்னா விஜய் நிறைய வாட்டி அவர் சொல்லி நம்ம கேட்டிருப்போம் அவர் எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டாரு. அண்ட் நிறைய வாட்டி பார்த்தீங்கன்னா நான் வந்து வாழவே எனக்கு பிடிக்கல, நான் நிறையா சூசைட் அட்டம்ஸ்லாம் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து அவர் சொல்லி நம்ம கேட்டிருப்போம். பட் அதை வந்து நமக்கு ஒரு சின்ன சின்ன சீன்ஸாக போட்டு காட்டினது வந்து ஒரு சூப்பரான விஷயமா இருந்தது. எந்த அளவுக்கு அவர் வந்து டிப்ரெஸ்டாக இருந்தார், அதாவது ரதியை வந்து அன்றைக்கி போய் மீட் பண்ணணும், ஆனால் அவரால் போக முடியல அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஸோ அன்னைக்கு வந்து அவர் எப்படி ஃபீல் பண்ணார், அண்ட் அவர் கூட வந்து அந்த திலக் அப்படிங்கிற அந்த ஃப்ரெண்டு, அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் எந்த அளவுக்கு வந்து திலக் வந்து சப்போர்ட்டிவாக இருந்தார். அண்ட் அவங்க அம்மா கிட்ட வந்து விஜய் ஒரு விஷயம் சொல்வார், சூப்பராக இருக்குங்க. அதாவது உங்களை பற்றி பேசுகிறீங்க, ரதியை பற்றி பேசுகிறீங்க, ஆனால் என்னை பற்றி யாருமே பேச மாட்டேறீங்களே, என்னை பற்றி யாருமே யோசிக்க மாட்டேறீங்களே, எனக்கு இது எவ்வளோ ஒரு பெயின்ஃபுல்லாக இருக்குது தெரியுமா அப்படின்னு அவர் சொன்னதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. அண்ட் அவங்க அம்மாவோட அட்வைஸுமே சூப்பராக இருக்குங்க. நீ வலின்னு சொல்கிறியே, ரதிக்கு வந்து எவ்வளோ வலியாக இருந்திருக்கும். அண்ட் ஒரு அம்மாவா எனக்கு வந்து அந்த வலி நல்லாவே புரியுது. ஸோ உன் லைஃபுக்கு வந்து ஒரு பர்பஸை வந்து நீ தேடு. நீயும் ரதியும் சேர்ந்து இருந்தப்போ வந்து டாக்டர் ஆகணும் அப்படின்னு பேசிக்கிட்டீங்க தானே, அப்போ நீ டாக்டர் ஆகு அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா வந்து மோட்டிவேட் பண்ணது சூப்பராக இருந்துச்சு. அண்ட் இந்த சர்ஜரி ரிலேட்டடாக பார்த்தீங்கன்னா விஜயோட வந்து எல்லா டாக்டர்ஸ் இன்டர்ன்ஸ் எல்லாருமே நின்று வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருப்பாங்க தெரியுமா. ஸோ அப்போ விஜய் வந்து ஒரு மாதிரி பயங்கரமாக பிரேக் டவுன் ஆகி அழுகுறத நம்ம தேஜு பார்த்துட்டு இது எங்கேயோ தப்பாக இருக்குது, விஜய் வந்து இவ்வளோ ஃபீல் பண்ணுறாரு, கண்டிப்பாக இவர் தான் வந்து ரீனாவோட அப்பாவாக இருப்பார். அண்ட் நம்ம ரதி பார்த்தீங்கன்னா முறையாக நான் தான் இதுக்கெல்லாம் காரணம் அப்படிங்கிறத ஓப்பனாக ஒத்துக்கிட்டாங்க. ஹாஸ்பிட்டல் போனால் என்னை வில்லி மாதிரி பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டிலேயே உட்காந்துருந்ததாக இருக்கட்டும். அதுக்கு வந்து நம்ம தேவ் இருக்காரு தெரியுமா, அவர் சொன்ன விஷயங்கள் வந்து சூப்பராக இருக்கும். அதாவது இது வந்து ரதியே கிடையாது, நீ இந்த மாதிரி ஹைட் பண்ணிக்கிட்டே இருக்க முடியாது, ரீனா என்ன நினைப்பா, மற்றவங்க என்ன நினைப்பாங்க இப்படிங்கிறதெல்லாம் நீ யோசிக்கவே கூடாது, இப்போ நீ அங்கே இருக்கணும், அதுதான் முக்கியம் அப்படின்னு அவர் சொன்னது. தேவ் அப்படிங்கிற அந்த கேரக்டர் வந்து த்ரூ அவுட் ஹார்ட் பீட் சீரீஸில் அங்கங்கே தான் வருவார். அவளுக்கு வந்து அவ்வளோ பெரிய இம்பார்ட்டன்ஸ் இல்லை அப்படின்னாலும் அவர் மேலே அவ்வளோ பெரிய மரியாதை வர மாதிரியான ஒரு கேரக்டரைசேஷன் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் நம்ம ரீனாவோட க்ளோஸ் ஃப்ரெண்டு சோனியா, நான் வந்து ஆக்சுவலாக மறந்துட்டேன். பட் அவங்களுமே கரெக்டாக இந்த மாதிரி சுச்சுவேஷனில் ஹாஸ்பிட்டலில் வந்து ரீனாவை விசிட் பண்ண மாதிரி காமிச்சது வந்து ஒரு சூப்பரான விஷயமா இருந்தது. அண்ட் அவங்களுக்குள்ள இருக்கிற ஃப்ரெண்ட்ஷிப் வந்து நமக்கு ஸ்டார்டிங் சீசன் 1லேருந்தே தெரியும் ரீனாக்கு வந்து சோனியாவை எந்த அளவுக்கு பிடிக்கும் அப்படிங்கிறது. ஸோ அதுக்கு வந்து குட்டியாக அவங்களுக்குள்ள நடந்த ஒரு விஷயத்த வந்து ஃப்ளாஷ்பேக் சீக்வன்ஸ் மாதிரி போட்டு காட்டியிருப்பாங்க. அது ரொம்பவே ஒரு க்யூட்டாக இருக்குங்க. சோனியாவுக்கு வந்து கல்யாணம் ஆகி போகிறப்போ ரீனா எந்த அளவுக்கு ஃபீல் பண்ணாங்க, நீ கண்டிப்பாக போகணுமா, நீ இங்கே இருக்கக்கூடாதா, இங்கே ஒரு ரூமை வந்து நம்ம ரெடி பண்ணிவிட்டு ஏன் உன்னோட ஹஸ்பண்ட் இங்கே வந்து இருக்க சொல்லக்கூடாது அப்படின்னு ரீனா சொன்னதெல்லாம் வந்து எந்த அளவுக்கு வந்து அவங்களுக்கு சோனியா வந்து பிடிக்கும். அண்ட் அவங்களுக்கு வந்து சோனியாவை தவிர யாருமே இல்லை. நம்ம சோனியாவுமே பார்த்தீங்கன்னா உன்னோட எய்ம், உன்னோட கோல், உன்னோட ஜேர்னி எல்லாமே பெருசு. ஸோ நீ அதில் ஃபோக்கஸ் பண்ணு, நீ எதுக்காக டாக்டர் ஆன, உங்கள் அம்மாவை போய் நீ பார்க்கணும், நிறையா இருக்குது, ஸோ அதில் ஃபோக்கஸ் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ரெண்டாக அவங்க சொன்ன விஷயங்கள்னு சொல்லிட்டு ரொம்ப அழகாக இருக்கும். அண்ட் ஹாஸ்பிட்டலில் சோனியா வந்து கரெக்டாக ரதியை மீட் பண்ணுறப்போ ரதியை பார்த்து ஒரு விஷயம் சொல்லுவாங்க தெரியுமா, எவ்வளோ போராட்டம்ல, எல்லா போராட்டமுமே உங்களுக்காக தான் அப்படின்னு. அது ஒரு சின்ன சென்டென்ஸாக இருந்தாலும் அவ்வளோ அழகாக இருந்தது. அண்ட் ஃபைனலாக அங்கே நம்ம ஹவுஸ் ஓனர் கணேசன் அங்கிளை வர வச்சிருவாங்க. அவர் நியாயப்படி பார்த்தா அவங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆனால் நாளே வந்து அவர் ஹாஸ்பிட்டலுக்கு வர மாதிரி காட்டியிருக்கணும். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கமெண்ட்ஸில் கூட சொல்லியிருப்பாங்க அப்பா மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு ஏன் அவர் இன்னும் வராமல் இருக்கிறாரு அப்படின்னு. ஸோ ஃபைனலாக அட்லீஸ்ட் இப்போவாது வந்தாரே அப்படிங்கிற ஃபீலிங் தான். என்னை பார்த்துக்கிறேன் கடைசி வரைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ப்ராமிஸ் பண்ணலை, கூடவே இருப்பேன் அப்படின்னு ப்ராமிஸ் பண்ணலை, இப்படி பண்ணுறியம்மா அப்படின்ற அவர் சொன்னதாக இருக்கட்டும். அண்ட் கரெக்டாக ரீனாவோட அந்த விரல் வந்து அப்படியே அசைஞ்சது. அண்ட் டாக்டர்ஸ் எல்லாம் வந்து பார்த்துட்டு ஃபைனலாக நம்ம தேஜு வந்து உங்கள் பொண்ணு சர்ஜரிக்கு ரெடி ஆகிட்டான்னு நான் போய் சொல்ல போகிறேன் அப்படின்னு சொன்னது, அது எல்லாமே ஒரு மாதிரி நல்லா இருந்ததுங்க. ஆனால் இப்போ இந்த ஒருத்தராக வந்து பார்க்குற மாதிரி காட்டுறாங்க தெரியுமா, அதில் வந்து ஃப்ளாஷ்பேக் சீக்வன்ஸ் போயிட்டு வரப்போ சில பேர்தெல்லாம் பார்க்கறதுக்கு நல்லா இருக்குது, சில பேர்தெல்லாம் வந்து இந்த இடத்துல வந்து இது தேவையா, கொஞ்சம் ட்ராக் ஆகுது அப்படிங்கிற அந்த ஃபீலை எனக்கு கொடுத்துச்சு. அண்ட் நம்ம வேம்பயர் மானசாங்க அவங்க வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எப்படி அந்த அசோக்கோட அவங்க லிங்க் ஆனாங்க, எப்படி இவங்கள அடுத்த சிஇஓவாக போடணும்னு நினச்சாங்க அப்படிங்கிறத இப்போ வரைக்கும் நமக்கு காட்டவே இல்லை. ரொம்ப சிம்பிளாக வந்து மானசாவை தான் வந்து நான் சிஇஓ போட போகிறேன் அப்படிங்கிற மாதிரி அசோக் சொல்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. சரி இப்போ அவங்க வந்த ஒரு சீன்லேயுமே அவங்க வேலையை காட்டியிருப்பாங்க. ஏன்னா இப்போ டெம்பரவரியாக வந்து பார்த்திங்கன்னா அர்ஜுன் வந்து சிஇஓவாக இருக்கட்டும், அதாவது ரீனாவோட கேஸ் முடிகிற வரைக்கும், அதுக்கப்புறமா வந்து புது சிஇஓ மாற்றிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தானே இவங்க அக்ரிமெண்ட் சைன் பண்ணியிருப்பாங்க. அதுக்கு நம்ம மானசா வந்துட்டு அது வரைக்கும் ஹாஸ்பிட்டல் இருக்குமா அப்படின்னு ஒரே கேள்வியை கேட்டு அசோக்கை வந்து குழப்பி விட்டுருவாங்க. ஏன்னா நம்ம விஜய் வந்து ப்ராக்டிஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட் ஆர்டர் இருக்குது. பட் அதையும் மீறி அவர் வந்து இந்த சர்ஜரியை பெர்ஃபார்ம் பண்ணார் அப்படின்னா கண்டிப்பாக அவர் அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. நீ வேணும் அந்த ஹாஸ்பிட்டல் மேலேயுமே வந்து நிறைய பிரச்சனைகள் வரலாம். ஸோ இப்போ நம்ம விஜய்க்கு வந்து நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் வாங்கினா தான் இந்த சர்ஜரியை பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி சுச்சுவேஷனாக இருக்கட்டும். அவரு போய் அந்த போலீஸ்கிட்ட அவர் பேசினதெல்லாம் அவ்வளோ நல்லா இருக்குங்க. ஆக்சுவலாக
அந்த சீன் அந்த போலீஸ் கிட்ட வந்து விஜய் பேசுவார் தெரியுமா? அந்த சீன்ல வந்து எனக்கு நம்ம கார்த்திக் தவிர வேற யார் அந்த விஜய்ங்கிற கேரக்டர் ப்ளே பண்ணியிருந்தாலும் இவ்வளோ பியூட்டிஃபுல்லா அந்த சீன் இருந்திருக்குமா அப்படிங்கிற மாதிரி தான் நான் யோசிச்சேன். உங்களுக்கு பொண்ணு இருக்கா சார்? உங்க பொண்ணுக்கு என்ன வயசாகுது? அண்ட் அவளோட எத்தனை வயசுல உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு பொண்ணு இருக்குன்னு? எனக்கு வந்து அந்த பொண்ணுக்கு 25 வயசு ஆகிறப்போ தான் சார் தெரியும் எனக்கு வந்து பொண்ணு இருக்குன்னு. அது வரைக்கும் அவள் வந்து இறந்துட்டா அப்படின்னு நான் நினச்சிட்டு இருக்கேன். அவள் இப்போ வந்து சாக கிடக்குறா, அவளை நான் வந்து கண்டிப்பாக காப்பாற்றணும்னு அவர் சொன்னது. என்னோட விதியை பார்த்தீங்களா சார்? நான் ரதியோட வாழணும்னு நினச்சேன், ஆனால் முடியலை. அப்புறம் சாகணும்னு நினச்சேன், அதையும் என்னால் பண்ண முடியல. சரி இப்போ பொண்ணோட வாழணும்னு நினைக்கிறேன், அது முடியுமான்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொன்னதெல்லாம் செம்ம எமோஷனல் மொமெண்ட்டாக இருந்தது. அண்ட் நம்ம போலீஸுமே பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு சீன் வந்தாலும் அவரோட டைலாக்ஸுமே சூப்பராக இருக்கும். நீங்கள் இங்கே வரல, நீங்கள் என்கிட்ட பேசலை, எனக்கு எதுவுமே தெரியாது சார். என்ன சொன்னீங்க? உங்கள் பொண்ணு பிழைக்கிறதுக்கு 5% தானே சான்ஸ் இருக்குன்னு சொன்னீங்க, அந்த சான்ஸை எடுத்துக்கோங்க அப்படின்னு அவர் இன்டெரக்டாக சொன்னது. அண்ட் ஈவன் அந்த சீனில் பார்த்தீங்கன்னா பின்னாடி கான்ஸ்டபிள் நின்றுட்டு இருப்பாரு. இவர் சொல்கிறத கேட்டு அவருமே ஒரு மாதிரி ஹாப்பியாக அவர் சிரிக்கிற மாதிரி ஸ்மைல் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அது நல்லா இருந்தது அந்த சீனு. ஆனால் இது எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா அர்ஜுனை பார்த்தா தாங்க ரொம்ப பாவமாக இருக்குது. ஏன்னா அவர் இந்த வாட்டி ரதினால வந்து அந்த உண்மையை சொல்லாமல் மறைச்சாரு. பட் இருந்தாலும் ரீனா வந்து செம கோவமாக இருக்காங்க இல்லையா அர்ஜுன் மேலே. ஸோ அவர் வந்து ரீனாவை பார்த்துட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி அவர் அழுதது. லாஸ்ட் இயர் பார்த்தோன்னா உண்மையை சொன்னதுனால வந்து நான் கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன், அண்ட் இந்த இயர் பார்த்தோன்னா சொல்ல முடியாததுனால நான் வந்து இப்போ கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னது வந்து ரொம்பவே ஒரு ஆப்டான ஒரு பாயிண்ட்டாக இருந்தது. அண்ட் எக்ஸ்பர்ட் டாக்டர்ஸ் வந்து எங்களுக்கு தேவை அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கோம். நம்ம விஜய் வந்து நான் ரெடி பண்ணிட்டேன், ஒரு 4 டாக்டர் ரெடி பண்ணிட்டேன் அப்படிங்கிறப்போ டக்குன்னு அந்த டாக்டர்ஸ்லாம் அப்படியே ரெடி ஆகிற மாதிரி ஒரு சீன் வந்து பயங்கர பில்டப்போடு வைப்பாங்க. யாருடா அந்த 4 பேர், எதுக்கு இவ்வளோ பில்டப் அப்படின்றப்போ கரெக்டாக நம்ம தேஜு, குணா, நவீன் இவங்களாம் ரெடி ஆகிற மாதிரி காட்டினது வந்து சூப்பராக இருந்தது. ரியாலிட்டியில் இந்த மாதிரி ஹாஸ்பிட்டலில் வந்து இவங்க வந்து இந்த மாதிரி ஒரு ரொம்ப காம்ப்ளிகேட்டடான சர்ஜரியை பெர்ஃபார்ம் பண்ணுவாங்களான்னு தெரியல. பட் வெப் சீரிஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அந்த சீன், அந்த பில்டப்பு அதெல்லாம் வந்து கொஞ்சம் நல்லா இருந்தது பார்க்கறதுக்கு. அண்ட் ஓவராலாக நம்ம வந்து லாஸ்ட் வீக்கே பேசியிருந்தோம், நிறைய மெடிக்கல் டேர்ம்ஸு என்னென்ன பண்ணுறாங்க, என்னென்ன ப்ரொசீஜர் ரொம்ப டீட்டெயிலாக வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த சர்ஜரியுமே வந்து ஒரு அளவுக்கு நமக்கு வந்து கொஞ்சம் டீட்டெயில்டாக காட்டியிருப்பாங்க. பட் நடுவில் வந்து டக்குன்னு ஸ்டாப் பண்ணிவிட்டு சில நாட்களுக்கு பிறகு அப்படின்ற மாதிரி போடுவாங்க. ஸோ அது ஒரு நல்ல விஷயமாக தான் நான் பார்க்குறேன். ஏன்னா எவ்வளோ தான் நமக்கு என்ன ஃபுல் சர்ஜரியாக வந்து போட்டு காட்ட முடியும். ஸோ அவங்களால முடிஞ்ச அளவுக்கு இந்த மெடிக்கல் டேர்ம்ஸ் வந்து நிறையா யூஸ் பண்ணால் போர் அடிக்குமே அப்படிங்கிற மாதிரி 2 சைடையுமே வந்து பேலன்ஸ் பண்ண மாதிரி இருந்தது. ஸோ இந்த இடத்துல தாங்க நம்ம ரீனா கண்ணை முழிச்ச அடுத்த செகண்டு யார் நீங்கள் அப்படின்னு ரதியை பார்த்து கேட்டோன்னு ஒரு செகண்ட் ஷாக் ஆகிட்டேன். போச்சுடா மெமரி லாஸ்ன்னு சொல்லிட்டு சீசன் 3 ஓட்ட போகிறாங்க, ஆல்ரெடி எல்லாருமே இதை தானடா கெஸ் பண்ணாங்க அப்படின்ட்டு. கரெக்டாக அடுத்த செகண்டே வந்து ரதி நான் உன்னோட அம்மா அப்படின்னு சொன்னோன்னே, இதை சொல்ல உங்களுக்கு 2 வருஷம் ஆயிடுச்சுல, நீங்கள் எனக்கு அம்மாவே கிடையாது அப்படின்வாங்க. அப்பாடா இது மெமரி லாஸ் கிடையாதுடா, கண்ணை திறந்தோன்னே நம்ம ரதியை போட்டு வாங்குவாங்கன்னு வாங்குறாங்களே அப்படின்ற ஒரு ஃபீல் தான். இவ்வளோ பெரிய உண்மையை என்கிட்ட மறைச்சிட்டிங்கல்ல, எனக்கு ஆக்சிடென்ட் ஆனப்போ ஒன்று தான் தோணுச்சு, எனக்கு எங்கள் அப்பாவை பார்க்கணும், அவரோட நான் பேசணும், விஜய் சாரை போய் கூட்டிட்டு வாங்க அப்படின்னு அவங்க சொன்னதாக இருக்கட்டும். அண்ட் விஜய் வந்தோன்னே உங்களை நான் அப்பான்னு கூப்பிட்டுக்கவா, இவங்க வந்து என்னை அம்மானு கூப்பிட விட்டதே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவங்க அப்பான்னு கூப்பிட்டது. ஆனால் அதுக்கு விஜய் கொடுத்த ரியாக்ஷன் அண்ட் என்னை இங்கேருந்து கூட்டிகிட்டு போயிருங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு ரீனா சொன்னதெல்லாம் வந்து செம்ம எமோஷ்னலான மொமெண்ட்ஸாக இருந்தது. அவ்வளோ அழகாக வந்து எடுத்திருப்பாங்க. நம்ம விஜய் அப்போ தான் நீ ஒன்றும் கவலைப்படாத, நான் உன்னை கண்டிப்பாக இங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடுவேன்னு சொல்லுவார். அண்ட் இது நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணது தாங்க. கரெக்டாக நம்ம போலீஸ் உள்ளே வந்து நீங்கள் வந்து கோர்ட் ஆர்டரை மீறி நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்க, ஸோ அதனால் உங்களை அரெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போவாங்க. அண்ட் ரீனா அந்த டைம் வந்து போகாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் கையை பிடிச்சிருந்ததெல்லாம் செம்மையாக இருந்ததுங்க. நம்ம ரீனாவுமே வந்து கோமாக்கு போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி முடிச்சிருப்பாங்க. அண்ட் அப்போ தான் நமக்கு வந்து சீசன் 3 2026 வருது அப்படிங்கிறத காட்டியிருப்பாங்க. ஸோ பயங்கரமாக கொண்டு போய் தாங்க முடிச்சிருக்காங்க சீசன் 2. ஏன்னா சீசன் 3க்கு ஸ்கோப் வந்து நிறையா வச்சு வந்து ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. இப்போ விஜயை பார்த்தீங்கன்னா அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அண்ட் நம்ம ரீனா வந்து எப்படியும் பொழைச்சி வந்துட்டாங்கன்றது தெரியுது. ஆனால் அவங்களுக்கு ரதி அண்ட் அர்ஜுன் யாருமே தேவையில்லை, ஆல்ரெடி விஜய்கிட்ட வந்து என்னை கூட்டு போயிருங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ கண்டிப்பாக விஜய் வந்து அடுத்து ரிலீஸ் ஆகி விஜய் அண்ட் ரீனா வந்து இங்கேருந்து தனியாக போயிடுவாங்க. அண்ட் நம்ம ரதியும் அர்ஜுனும் வந்து அவங்களோட திரும்ப சேரணும், ரீனாவை திரும்ப பார்க்கணும்னு ட்ரை பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து நமக்கு சீசன் 3 மேலேயுமே ஒரு ஹெவியான ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸை வந்து கொடுத்துருக்கு அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். ஸோ சீசன் 2 ஓவரால் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக கொண்டு போய் முடிச்சிருந்தாங்க ஸ்டார்ட்லேருந்து. இந்த நடுவில் இந்த கிரண் நிலோஃபர், அதுக்கப்புறம் அமையா அண்ட் கமல், இதெல்லாம் தான் அங்கங்கே கொஞ்சம் டிராகன் ஷோலையே, மற்றபடி வந்து ரொம்ப சூப்பராக வந்து கொண்டு போய் அழகாக வந்து முடிச்சிருக்காங்க. ஸோ நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க? இந்த சீசன் 2 உங்களுக்கு வந்து ஓவராலாக எப்படி இருந்துச்சு அண்ட் இது முடிச்ச விதம் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்குதா அப்படிங்கிறத மறக்காமல் என்கிட்ட ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதாங்க, இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையுமே ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னை சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை.